இந்த பாக்ஸ்ல இருந்து தான் சார் பாம்பு வெடிச்சிருக்கு. இந்த பங்களால சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா செக் பண்ணுங்க. இந்த குழந்தை அபிஜித்துக்கு ரொம்ப நெருக்கமானது. அந்த சின்ன குழந்தை மேல நீங்க சந்தேகப்படுறீங்க சார். சட்டத்தை காப்பாத்துறவங்களுக்கு இதயபூர்வமா யோசிக்க எந்த அதிகாரமும் இல்லை. பயப்படாதம்மா, நான் இருக்கேன். எதுக்கும் பயப்படாத. எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஸ்ரேயாவும் அபிஜித்தும் வேணும். அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் சரி. பூர்வி, மீடியாக்காரங்க பார்வை படாத இடத்துல நம்ம வண்டியை பத்திரமா பார்க் பண்ணிடு. போ. சச்சின், என்ன பண்ற நீ? நம்ம இங்க அபிஜித்துக்காக வந்திருக்கோம். தீவிரவாதி ஒன்றும் பிடிக்க வரல. அதை உள்ள வை. ஆனால் சார், அபிஜித் சார் மறையறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஸ்ட்ரேயாவை அரெஸ்ட் பண்ணி பியூரோவுக்கு கொண்டு வந்திருக்கணும்ல. அபிஜித் எந்த ஒரு காரியத்தை நல்லா யோசிச்சு தான் பண்ணுவான். ஸ்ரேயாவை சிஐடி ஆஃபீஸ்க்கு கொண்டு வராததுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கும். அது என்னன்னு தெரிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். இங்க பாரு, சீக்கிரம் கிளம்பு. நாம அவங்கள ஃபாலோ பண்றேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அட என்ன, இந்த பக்கம் யாரையும் காணோம். ஒரு நிமிஷம் இரு. சிஐடிசி யாரும் வரவும் இல்லை, வேற எந்த ரிப்போர்ட்டரும் வரல. சரி ஒன்று பண்ணு, அப்படிக்கா போயேன், அந்த தெருவில் போய் மறைஞ்சு நிற்போம். எல்லாம் பிளான் படி தான் நடந்துட்டு இருக்கு. நான் சிஐடியை ஃபாலோ பண்ணிட்டே இங்க வந்துட்டேன். ஸ்ரேயாவை பத்தின விவரமும் சீக்கிரமா தெரிஞ்சிடும். ஓகே, ஆனா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது ஓடும்போது ஸ்ரேயாவோட பட்டன்ல இருந்து கேமரா விழுந்துருச்சு. எனக்கு தெரியும் அந்த பட்டன் கேமரா மால்ல தான் விழுந்திருக்குன்னு. பட் டோன்ட் வரி, இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி எதுவும் நடக்கவும் கூடாது. இங்க பாருமா, எனக்கு தெரியுமா உன்கிட்ட துப்பாக்கி இருக்கு, நல்லாவே தெரியும் கன் இருக்கு, அண்ட் நீ ஷூட் பண்ணிருக்க. அண்ட் நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், கவலையே படாத. உனக்கு துணையா நான் இருக்கேம்மா, உன் கூடவே இருப்பேன்ப்பா. உனக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது.
அந்த பக்கம். ஏன்னா என்னுடைய அங்கிள் ப்ராப்ளம்ல இருக்காரு, மாட்டிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி எந்த பிரச்சனையிலும் நான் மாட்டிக்கூடாதா? இல்லம்மா, இல்ல 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 ஸ்ரேயா கண்ணா, நீ வந்து ரொம்ப நல்ல குட்டி குழந்தைடா. நீங்க எப்பவுமே எந்த ஒரு ஆளையும் பிரச்சனையில மாட்ட விட மாட்டீங்க. உன்னோட அபிஜித் மாமா இருக்கேன்ல, எனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது, நம்பு. எனக்கு பயம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு சொல்லி நான் உங்களை இழக்க விரும்பல. இங்க பாருடா, எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. உன்னோட அபிஜித் மாமா பொய் சொல்ல மாட்டாரு. எல்லாம் சரியாயிடும். இப்ப வரைக்கும் இங்க எந்த சம்பவமும் நடக்கல. சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் உள்வாங்கும் இல்லையா? இனிமே தான் உண்மையான ஆக்ஷனே நடக்க போகுது. போயிடு ஸ்ரேயா, இங்க இருந்து போயிடுவா. போ ஸ்ரேயா, போயிடுமா, போயிடு போயிடு போயிடு, போ இங்க இருந்து போ. அபிஜித், அபிஜித் நில்லு. ஸ்ரேயா, இல்ல ஸ்ரேயா, இங்க இருந்து போயிடு. எங்க பின்னாடி யாரும் வரக்கூடாது. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். அபிஜித், நீ ஒரு சிஐடி சீனியர் ஆபீசர். சட்டத்தை நீ கையில் எடுக்கிறது நல்லது கிடையாது. மச்சான், இந்த குழந்தைக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்டா. இவ்வளவு தனியா நான் விடவே மாட்டேன். நானும் ஏசிபி சாருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அப்புறம் என்னோட கடமையை நான் தவற மாட்டேன். என் வாக்குல நான் உறுதியா இருப்பேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. சரி, நீ கொடுத்த வாக்கை காப்பாத்து. நான் கொடுத்த வாக்கை காப்பாத்துறேன். ஸ்ரேயா வாமா. அபிஜித் வேண்டாம். அபிஜித் என்ன கட்டாயப்படுத்தாத, இல்லைனா ஷூட் பண்ணிடுவேன். ஸ்ரேயாவை குழந்தைய சுடுவியாடா நீ? ஒரு குற்றவாளி தப்பிக்கும் போது நான் ஷூட் பண்றதை யாராலும் தடுக்க முடியாது. நான் ஷூட் பண்ணிடுவேன். இந்த குழந்தைய சுடுறதுக்கு முன்னாடி நீ என்ன சுட்டாதான் அவளை சுட முடியும். ஷூட் பண்ணு. அபிஜித் தள்ளிப்போ. ஸ்ரேயா, இங்க இருந்து போமா. வேண்டாம் ஸ்ரேயா. தயா வேண்டாம், நீ போமா. நீ போ. சொன்னா கேளு ஸ்ரேயா. நீ போமா ஸ்ரேயா. போ போ. தள்ளிப்போ. போ ஸ்ரேயா. போ ஸ்ரேயா, போ. இங்க நிக்காத, போ. நகராத. நீ போ, நான் பாத்துக்கறேன். நீ போ ஸ்ரேயா. சொன்னா நீ கேளு. போ. தயா இரு. தயா வேண்டாம். அபிஜித் சொன்னா கேளு. அபிஜித் சொன்னா கேளு. தள்ளு. வேண்டாம் தயா, சொல்றது கேளு. வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம். நிக்கல். தயா வேண்டாம். போரு. வேண்டாம் டேய். டேய் பிடிக்காதீங்கடா டேய். அபிஜித், அபிஜித், ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு. அட கடவுளே, என்ன இது? பேச்சுவாக்க தர்க்கத்தில் அவங்களே அவங்கள சுட்டுக்கிட்டாங்க. சார், ஹெவியா பிளட் லாஸ் ஆகுது சார். ஆம்புலன்ஸ் வரணும்னா ரொம்ப டைம் எடுக்குமே. அதுக்கு கண்ணை தர அபிஜித். பூர்வி வண்டி எடுத்துட்டு வா. கண்ணு திறந்தே இருக்கட்டும். அபிஜித் சார். பூர்வி சீக்கிரம். அபிஜித் கண்ணை தர, கண்ணை தர.
அடேங்க அப்பா, இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சீனை நான் சினிமாலே பார்த்ததில்ல. நீ யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டேங்க நடந்தத. தயா அபிஜித்தை ஷூட் பண்ணிட்டாரு. என்ன? அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அந்த ஸ்ரேயா அந்த ஸ்ரேயா அபிஜித்தோட உதவியால தப்பிச்சிட்டா. அப்போ ஸ்ரேயா கொஞ்சமாச்சும் புத்திசாலியா இருந்தானா அவளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது இதுக்கு மேல அவ என்ன பண்ண போறான். அவளை விட்டுடு. உன்னோட வேலையை நான் செய்றேன். ஸ்ரேயா, நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேம்மா. குண்டு சும்மா ஒராசிட்டு தான் போச்சு. நான் நல்லா இருக்கேன். நீ நீ இங்கே எப்படி? அபிஜித் சார், இந்த எமோஷனல் டிராமாலாம் பார்க்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சு சார். என்னப்பா இவ்வளோ கிட்ட இருந்தோம், ஏன் உத்து பார்க்குற? உன்னோட மூளையை வந்து நீ இங்கே யூஸ் பண்ணாத. உனக்கு இங்கே எந்த ஒரு தடயமுமே கிடைக்காதுப்பா. அந்த மாதிரி தான் நீ என்னையும் பிடிக்கலான்னு சுலபமாக நினைக்காத. ஓவரா பேசாத. வேலை என்ன? வேலையா? வேலை என்னன்னா ஒரு ஆளை கொலை பண்ணணும், அவ்வளோதான். யாரடா? பாத்துப்பா. பின்னால இருந்து ஒதுக்கிறதுண்ணா. நான் இங்க இருக்கேன். எங்க? பார்த்து வாடா. கொஞ்சம் கூட டிராஃபிக்கே இல்லை. ஆமாமா, டிராஃபிக்லாம் இருக்காது. வா. நான் கால் பண்ணுறேன். என்னாச்சு சார்? இந்த ஆள் தண்ணியே டிராஃபிக் போலீஸ்னு நினச்சிக்கிறான் சார். மக்களுக்கு தப்பான திசை காட்டி அவங்கள அனுப்புகிறான் சார். ஆனால் கார் இடிக்க வேண்டியது தப்பிச்சிட்டான் சார். இந்த அடி எப்படி கார் ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டுச்சு? இல்லை சார், இது ரொம்ப முன்னாடியே இருக்குது சார். ஒருவேளை காரோ பைக்கோ இடிச்சு இப்படி ஆயிருக்கலாம் சார். சரியான குடிகார பையா சார். ஏய், நான் ஒன்றும் குடிக்கிறது இல்லை. அப்படியா? அப்புறம் இது என்ன? அப்புறம் ஏன்டா இந்த ஆட்டோ ஆடுற? சார், இதை வாடகை வாங்கினேன். நான் குடிக்க மாட்டேன் சார். ஐயோ சார், நான் சாப்பிட்டா தண்ணி கூட குடிக்க மாட்டேனே சார். யாராவது என்ன குடிக்க சொன்னா நான் பயங்கரமாக காண்டாயிருவேன் சார். தடு என்ன குடிவா சொன்னேன். ஆனால் யாராவது என்ன ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க சார் குடிக்க. ஆனால் யாராவது என்ன ரெக்வஸ்ட் பண்ணி குடிக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க சார். ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. Twinkle, twinkle, little star, how I... ஐயோ, எழுதுறியா? எழுது, நில்லு சார். நேரம் நில்லுங்க சார், சும்மா ஆடாதீங்க, வெயிட் ஓவர் ஆகுது சார். இவங்க யூனிஃபார்மில் அந்த நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா? சின்னதா ஆட நிலா வானத்தில் இருக்குதுடா சார். அதை ஒரே ஒரு டச் பண்ணிக்கிட்டு வா. இவனை தூக்கிட்டு போய் அந்த செல்லில் போடியா. உள்ள போ சார். நல்லா இருக்கு சார், லேசா. அட பார்த்து. வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? தொப்ப தர. ஐயோ, நீ லாக்கப்ப தரையா? ஆனா ஐயோ, நான் ஸ்டார் எங்கேருந்து பார்ப்பேன்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். வா, பூட்டு தரையா முதல்ல. பார்த்து வா, பார்த்து. அட சாவி, அது திறகுதே.
போப்பா உள்ள போ. உள்ள ஒழுங்கா இருக்கணும் என்ன? உட்காரு. ஐயோ என்ன சளி இப்படி டான்ஸ் ஆடுது? இதில் நட்சத்திரம் எங்கடா தெரியும் எனக்கு? முதல்ல ஆல்பர்ட் ஹால்ல பாம் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் ஷாலிமா மால்ல கொலை, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கொலை நடந்திருக்கு. நம்மளோட சிட்டில இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிஐடி டீம் தன்னோட பலத்தை இழந்துட்டாங்களா என்ன? பட்ட பகல்ல ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறது அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இந்த சிட்டி மக்கள் பதில் கேக்குறாங்க ஏசிபி பிரதிமன் கிட்ட இருந்து. ஏசிபி சார், இங்க நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்க பொறுப்பேத்துப்பீங்களா சொல்லுங்க? அப்படி இல்லனா இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு. சிஐடில இப்ப புது ஸ்டாஃபுங்க, ஒரு புது ஏசிபி, அப்புறம் புது ஸ்டாஃப்ஸ். சிஐடியோட பழைய பரபரப்பை கொண்டு வர போறவங்க. அது ஒரு சமயம் பிரதிமன், அபிஜித், தயாவோட கூட்டணியா இருந்தது. நான் அவந்திகா, கேமராமேன் விஜயுடன். இந்த மீடியா பீப்புள்ஸுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா வேணும் சார். ஏன்னா இழிச்ச வயனுங்க சிஐடி தானே, போட்டு நார் அடிப்பானுங்க நம்மள. ஒரு போலீஸ்காரன் வேலைன்னா எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியல சார். அவங்க அப்பா இங்க பலியா இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவங்க தான் வாழ்க்கையை இருந்தது எதுக்காக? சிஐடி என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் வெளியில போங்க. சார் கொஞ்சம் பொறுப்போட பதில் சொல்லுங்க. இப்படி எல்லாம் நடந்துட்டா எப்படி சார்? நான் மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்ல. எங்க மூலமா தான் நீங்க மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும். சார் யார் தான் பொறுப்பு எடுத்துவாங்க? சார் கொஞ்சம் பதில் சொல்லுங்க சார். என்ன சார் பண்றீங்க? எதுக்கு வெளியில அனுப்புறீங்க? ஏதாவது சொல்லுங்க சார். இப்படி சொன்னா எப்படி? பாருங்க, நீங்க எங்களுக்கு பதில் சொல்லிதாகணும். இதுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்களா இல்லையா? சார் நீங்க என்ன கொலைகாரனை பிடிக்கல? அட சீக்கிரம் பிடிச்சிருவோமா? நாங்களே பிரஸ் மீட் வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்போ எதுவும் சொல்ல முடியாது. கேஸ் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச உடனே உங்களுக்கு தானா விஷயம் தெரிய வரும். அது வரைக்கும் அமைதியா இருங்க. போங்க வெளியில. சார் இப்ப பதில் சொல்லுங்க. இப்ப கேக்குறதுக்கு இப்ப பதில் சொல்லுங்க. போங்க போங்க சார். ஹலோ போங்கம்மா சார். இது வரைக்கும் போங்க. ஆபீஸ்ல மேல வர கூடாது. போங்க சொல்லுங்க சார். போங்கப்பா. போங்க போங்க போங்க. போங்க போங்க. அப்புறம் பாத்துக்கலாம். போயா. கேமரா ஆஃப் பண்ணு முதல்ல. கீழே போ. எல்லாம் போ. யாரு அது பெருசா மேல போற? கேட்காம நீ பாட்டு போற? கேட்காம தயா போவேன். உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா பின்னாடி இருந்து கூப்பிட்டா திரும்ப கூடாதுன்னு சொல்லி? நீ முன்னாடி போற, அப்ப பின்னாடி தானே கூப்பிட முடியும். சரியா? முன்னாடி வந்து கேக்குறேன். சரியா? முன்னாடி வா.
சரி முன்னாடி வாயா. யோ ஒரு இடத்துக்கு சரியா வர மாட்டியா நீ? யோ நான் வரேன், நீ தான் வர மாட்டேங்கிற. சரி யாரையா நீ? நான் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்ப்பா. ஃப்ரீடம் ஃபைட்டரா? வெள்ளைக்காரங்கிட்ட எவ்வளவு ஷூ மிதி வாங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரமே கிடைச்சது. ஓ வெள்ளைக்காரன் போயிட்டாயா? சரி நீ இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க? வெள்ளைக்காரன் எப்பவோ போயிட்டான், ஆனா சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. குழம்புறியா? ஏசிபி சாரை பார்க்கணும், போய் பார்க்கவா? ஏன்? ஏன்னா நான் ஒரு கொலை பண்ணிட்டேன். கொலையா? ஆமா. யார கொன்ன? ஜெயிலுக்குள்ள. போ சார், கொலைகாரனை கண்டுபிடிச்சு வந்திருக்கேன். இந்த ஆளு ஜெயிலுக்குள்ளே கொலை பண்ணிருக்கான். டேய் நீ எங்க என்ன பிடிச்சு கூட்டு வந்த? நானே தான் சரண்டர் ஆயிருக்கேன். ரெடி உன் கண்ணுக்கு வைத்தியம் பாரு. இவர் அபிஜித் சாரா? இத பிடி, இதையும் பிடி சார். அற்புதம் அபிஜித், அற்புதம். சரி வா, நாம போட்ட போடல மீடியாக்காரனுங்க அமைதியா இருக்கானுங்க. நாம போட்ட பிளான் வெற்றி அடையறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது போல இருக்கு. பாவம், அவங்களுக்கு என்ன சார் தெரிய போகுது? நமக்கு தெரியும்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த பச்சை குழந்தை இது எல்லாத்தையும் தான் அங்கிளை காப்பாத்துறதுக்காக தான் பண்ணான்னு. ஸ்ரேயா பாப்பாவோட அங்கிள் காணா போன உடனே அவ ஒரு வீடியோ எனக்கு அனுப்பிச்சிருந்தா சார். ஸ்ரேயா, ஸ்ரேயா இப்படி உட்கார். நீ நல்லா இருக்கல்ல? என்னாச்சு? ஏமா நீ பயப்படுற அளவுக்கு அப்படி அப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லு. அங்கிள கிட்னாப் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்ற நீ? உன்னை பயங்கரமான வேலை செய்ய சொல்றாங்களா? இல்லடா இல்லடா, நீ பயப்படாதானே, நான் இருக்கேன். இது லாக்கெட்மா, ஒரு கேமரா இருக்கு. கேமரா இருக்கு இந்த டாலருக்கு உள்ள. இத நீ கழுத்துல மாட்டிக்கோ. நீ இது மாட்டிக்கிட்டு எங்க வெளியில போனாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். குட். அப்புறம் நாம கிட்னாப்பரை நம்ப வச்சோம். அவன் என்ன நினைக்கிறானோ அதே மாதிரி நடக்குதுன்னு. கிட்னாப்பர் கிட்ட நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அண்ட் அந்த பாம் பிளாஸ்ட், மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாம் பிளாஸ்ட் உண்மையான ஒரு வெடி விபத்து மாதிரியே இருந்துச்சு. போங்க, வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் உள்ள போங்க, உள்ள போங்க. சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் உள்ள போங்க. அத வைங்க சார், போங்க உள்ள போங்க. போங்க சீக்கிரம் போங்க, எல்லாரும் போங்க. போ. வாங்க 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 எல்லாரும் வாங்க. வாங்க. அப்புறம் சார், மால்ல அந்த ஆளுக்கு குண்டடி பட்டுச்சு. அது என்ன மாதிரி ஐடியா? ஜெயில்ல ஒரு ஷூட் அவுட் நடந்துச்சுல்ல, அதுவும் போய் தான். யாரோட உயிரும் போல எந்த ஆபத்தும் இல்ல. அப்புறம் இந்த டிராமா மொத்தம் அந்த கிட்னாப்பருக்கு நாம இப்ப காட்ட போறோம் இந்த மீடியா மூலமா. ஆனா சார், ஒரு விஷயம் தப்பாயிடுச்சு. அபிஜித் சாருக்கு உண்மையிலே குண்டடி பட்டுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, துப்பாக்கி குண்டு சும்மா ஒராசிட்டு அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான்.
எப்போ பார்த்தாலும் எல்லாத்துலேயும் நீ என்னையே மாட்டி விடுற. இனிமேல் ஷூட் பண்ண மட்டும் என்ன சொல்லாத, சரியா? ஓகே. என்ன மச்சான் நீ? எனக்கு என் தயாவை பற்றி தெரியாதா? தயாவோட புல்லட் இந்த அபிஜித்தை ஒன்றும் பண்ணாதுன்னு. இப்போ இந்த கிட்னாப்பர் ஸ்ரேயா அங்கிளை விட்டுடுவான். ஏன்னா அவன் சொன்னது எல்லாத்தையும் நாம செஞ்சிட்டோம். இப்போ அந்த எலி நம்ம கையில மாட்டோம். அவன் வந்துட்டான். சித்ரோலி வரேன். எவ்வளோ தற்செயலான ஒரு சம்பவம் இல்லை சார். அதாவது உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போது ஒன்று ஈக்குவலா இருக்குது. அது என்னப்பா ஈக்குவல்? ஒரு ஸ்ரேயா உங்களோட ஸ்ரேயா, இன்னொரு ஸ்ரேயா நம்ம தயா சாரோட ப்ராப்பர்ட்டி ஆச்சே. கரெக்டா சொல்லிட்டேயா? சரியா சொன்னால நீ. ஏய் இனிமே அழக்கூடாதுன்னு கெட்ட நேரம் போயிடுச்சு. இனிமே சந்தோஷம் மேல சந்தோஷம் வரும். சின்ன காயம்தான், போயிடும். நீ இன்னொரு ஸ்ரேயாவை பார்க்க விரும்புறியா? அங்க பாரு. ஹாய், என்னோட பேரும் ஸ்ரேயா தான். நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமா? போலாமா? சார், ஸ்ரேயாவை பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இதில் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? ஸ்ரேயா பற்றி நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் கவலைப்படுறோம். சரி பிரதீக், ஒரு விஷயம் சொல்லுங்க. எந்த ஆள் உங்களை கைது பண்ணி வச்சிருந்தானோ அவனை நீங்க நிச்சயம் பார்த்துருக்கணும். ஆமாம். அவன் ஸ்கெட்சை நீங்க கொஞ்சம் போட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா. ஆனால் சார், 100% அக்யூரசி ஆகுமா ஆகாதான்னு அது சொல்ல முடியாது சார். கண்டிப்பா 100% யாரும் போட முடியாது. இருந்தாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு போட்டு காமிங்களே. சரி. அப்புறம் அவனோட கண்ணு எப்படி இருந்தது? சின்னதாவா இல்லை பெருசாவா? கண்ணு பெருசா இருந்தது சார், பெரிய கண்கள். சரி, அவனோட லிப்ஸை பற்றி சொல்ல முடியுமா? லிப்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? உதடு நல்ல தடியா இருந்தது. அப்புறம் மூக்கு எப்படி இருந்தது? சின்ன மூக்கு தான் சார். அவனுக்கு மீசை இருந்ததா? ஆமா சார், மீசை இருந்தது. தாடி? இல்ல. தாடி லேசா ஏதாவது? இல்ல. சரி, அவனுடைய தாடை எப்படி இருந்தது? ஜாலைன்?
தாடை சார், தாடை கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. நெத்தி எப்படி இருந்தது? நெத்தி கொஞ்சம் அகலமாக இருந்தது சார். சரி, அவனுடைய காதுகள் எப்படி இருந்தது? காது எப்படி இருந்தது? பெருசா இருந்ததா இல்ல சின்னதா இருந்ததா சொல்ல முடியுமா? எப்படி இருந்தது அந்த காது? சார், காது சார், காது கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருந்தது சார். அதாவது இப்படியா? அப்புறம் அவனுடைய முடி, அதாவது முடி எப்படி இருந்தது? சுருட்ட முடியா இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா இருந்ததா? தலைமுடி கொஞ்சம் சுருட்டையாக இருந்தது. முடிஞ்சு சார். சார், ஆ, வேலை முடிஞ்சிச்சு. அவன் பார்க்க இப்படி தான் இருந்தானா? ஆமாம் சார், அப்படியே இதே மாதிரி தான் சார் இருப்பான். ஃப்ரெடி, இந்த ஸ்கெட்சை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அனுப்பி வைங்க. இப்போ பாப்போம் இவன் எப்படி நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறான்னு. பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எல்லாம் சரியாயிடுச்சு. நீ போய் தூங்கு. நானும் ரொம்ப டயர்டாயிட்டேன். குட் நைட். இந்த ராத்திரில யார் ஃபோன் பண்றது? இது அதே ஆளோட ஃபோனு. இவனோட ஸ்கெட்சை தான் நான் பண்ணி கொடுத்தேன். ஹலோ. ஹலோ. ஏன் அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? சிஐடி காரங்களுக்கு எதுக்காக என்னோட ஸ்கெட்சை பண்ணி கொடுத்துருக்க? அவங்க என்ன போஸ்ட் அடிச்சு ஓட்ட போறானுங்க? டேய் அத்தா, இதுக்காக நீ அனுபவிக்க போறடா. டேய், ஒழுங்கா நாளைக்கு வந்து என்ன பாத்துரு, புரியுதா? இதை பாருங்க. ஹலோ ஹலோ. சூரியன் வருவதற்கு இத்தகைய நேரமா? நிலா வராமல் சூரியன் போய்விடுமா? உன்னுடைய கவிதையை சொல்றதுக்காக நீ என்ன இங்கே வர வச்சிருக்க மாட்ட. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வா. டே சிஐடி காரங்களுக்கு எதுக்கடா ஸ்கெட்சை பண்ணி கொடுத்த? இந்த கொலை குற்றம் இதெல்லாம் நடக்கும்போது இந்த சிட்டிலே இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? சிஐடியில் இருக்கிறவங்கள எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டப்போ. சிஐடியா? ஆமாண்டா, சிஐடி. எங்களுக்கே இப்போதானே தெரிய வருது இந்த அங்கிள் வில்லாதி வில்லனா இருக்கான்.
ஆனா எங்க டிபார்ட்மெண்ட் கான்ஸ்டபிளே பலியாடாக்கிட்ட நீ. கான்ஸ்டபிளா? ஆனா நான் என்னோட இன்ட்ரோவை கொடுக்க மறந்துட்டப்பா. அட நான் தான்ப்பா கான்ஸ்டபிள் சஞ்சய். அங்கிள் சார் இப்போ சொல்லுங்க, இந்த ஆளோட ஸ்கெட்சை போடுறதுக்கு பின்னாடி எங்களை குழப்பறதை தவிர உங்களோட நோக்கம் என்ன சார்? ஓ அது நான். ஆனா சார் பாவம், இவர் இந்த சஞ்சயோட ஸ்கெட்ச் ஏன் சார் போட்டாரு? ஏன்னா சஞ்சயை நான் இவரோட வீட்டுக்கு அடிக்கடி அனுப்பி வைப்பேன். ஸ்ரேயாக்கு புக்கு இல்லை கிஃப்ட்ஸ் ஏதாவது கொடுக்க சொல்லி அனுப்புவேன். அதனால எங்காலோட முகம் உன் மனசுல ஈஸியா பதிஞ்சிடுச்சு. அண்ட் அவசரத்துல எங்கால் உருவத்தை நீ சொல்லிட்டியா? ஏன்? ஆனா நான் எதுக்கு அப்படி பண்ணணும்? ஏன்னா நீ கிட்னாப் பண்ணவே படல. உன்னை யாரும் கிட்னாப் பண்ணல, எதுக்கும் பண்ணல. இதெல்லாமே நீ போட்ட டிராமா தானே. நீ பண்ண சின்ன தப்புனால உன் டிராமாக்கு எண்டு கார்டு போட்டாச்சுடா. ஓ சரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் சிஐடி ஆளுங்களை ரொம்ப லேசாக நினச்சிட்டேன். அநேகமாக ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. ஒருத்தரோட தப்பான ஸ்கெட்சை போடுறது எதுவும் தப்பு கிடையாது. ஆனால் ஒருத்தரோட உயிரை எடுக்கிறது பெரிய தப்பு. அப்புறம் ஸ்ரேயா நிறைய பேரோட உயிரை எடுத்திருக்கா. அரெஸ்ட் ஆக போகிறது அவ தானே. ஸ்ரேயா அரெஸ்டும் ஆக்க மாட்டா, அவளுக்கு தண்டனையும் கிடைக்க போறதில்ல. அப்படின்னா அங்கிள் கிட்னாப் பண்ணிட்டாங்களா? இதுல கேமரா இருக்கு, இத கழுத்துல மாட்டிக்கோ. எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள வாங்க, போங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, சீக்கிரம் இங்க படுங்க. இங்க இங்க இங்க. அப்போ அங்கிள் சார் மாட்டிக்கிட்டாரு. இவர் என்ன சார் பண்ணலாம்? என்ன பண்றது? ஆபீஸ் கூட்டு போய் நல்லா சாப்பாடு போடுங்க. ஜாக்கிரதை ஜாக்கிரதை, முன்னாடி வராதீங்க, முன்னாடி வராதீங்கன்றல. ஏய் கிட்ட வராதீங்கன்ற. கண்ணை முன்னாடி காமிச்சிட்டு ஏன்டா பின்னாடி போற? கிட்ட வராதீங்க, ஜாக்கிரதை, ஷூட் பண்ணிடுவேன். உன்கிட்ட ஒரு கண்ணு தான் இருக்கு, எங்ககிட்ட எத்தனை கண்ணு இருக்கு பாத்தியா? நாங்க ஷூட் பண்ணட்டுமா இல்ல நீ ஷூட் பண்ண போறியா? சொல்லு. உள்ள வரியா இல்ல மேல போறியான்னு கேட்டேன். நிறுத்துங்க, இல்லனா நான் இவளை இங்க இருந்து கீழே தள்ளிடுவேன். ஏய் வேண்டாம். பிரதீப் என்கிட்ட சொன்னாரு, அவரை இங்க வர சொன்னதா. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது கண்டிப்பா சிஐடியோட பிளான் தானு. கமான், அவரை விடுங்க, இல்லனா இப்பவே இவளை தள்ளி விட்டுருவேன். வேண்டாம் வேண்டாம். வெரி குட் வந்தனா, வெரி குட். நான் சொல்றேன்ல, மரியாதை அவரை விட்டுருங்க, இல்ல தள்ளிடுவேன். ஏய் இங்க பாரு, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. மரியாதையா அவளை விட்டுரு சொல்லிட்டேன். தள்ளி விட்டுமா? ஏய் வேண்டாம், குழந்தைய விட்டுரு ப்ளீஸ். வேண்டாம் ப்ளீஸ். அப்படியா? தள்ளிடுவா. ஏய் பாத்து, வேண்டாம். இந்தா பிடிச்சுக்கோ. ஸ்ரேயா! ஸ்ரேயா ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன்டா. ரோஸ் பவுடர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. நான் செஞ்சது எல்லாமே நான் ஏற்கனவே வாங்கியிருந்த கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்காக தான். கடன் அடைக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இல்லை, அதுக்காக ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க பிளான் பண்ணிட்டேன்.
ஸ்ரேயாவை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி உன் பேருக்கு வந்துடும். அதானே உன் பிளானு? ஏண்டா? அப்பனா இந்த சதி திட்டத்துல மந்த்ராவும் உனக்கு உதவி பண்ணிருக்கா. மீடியான்ற முகமூடி போட்டுட்டு எங்களை வேவு பார்த்திருக்கா. அப்ப எங்களோட எல்லா தகவலையும் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கா. உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய கிட்ட போய் அந்த சின்ன பிள்ளைய ஒப்படைச்சேன் பாரு. உன்ன மாதிரி ஒரு புறம்போக்க நான் பார்த்ததே இல்லடா. எடுத்துட்டு போங்க இந்த நாயை. போடா. சார், ஸ்ரேயாவோட நிலைமை. நான் ஸ்ரேயாவை தத்தெடுத்துக்கலான்னு இருக்கேன். ஆமா, தத்தெடுத்துக்க போறேன். மன்னிக்கணும் சார், ஆனால் எப்படி நம்ம டியூட்டிக்கு எப்படி சார் அந்த பாப்பாவை பார்த்துக்க முடியும்? ஸ்ரேயாவை பார்த்துக்கிறதுக்குன்னே யாராச்சும் தேவை சார். பின்ன என்னடா பண்றது சச்சின்? நீ தான் பார்க்கறல்ல, அந்த குழந்தை என் மேல உயிரே வச்சிருக்காடா. சார், நீங்கள் அஃபிஷியலாக பாப்பாவை தத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுங்க. அங்கே அவங்க நல்லாவே பார்த்துப்பாங்க. எஸ், சரியா சொன்ன. குட் ஐடியாடா. தேங்க்ஸ் ஃபார் த ஐடியா. தேங்க்ஸ்ரா. நீ என் கூட என் ஃபேமிலிக்குள்ள நீயும் வந்துடுறியா? என்னுடைய 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 மகளா வந்துடுறியாமா? லவ் யூ. ஐ லவ் யூ டூ. நான் உன்னை இந்த உலகத்திலேயே எல்லாத்த விட அதிகமா நேசிக்கிறேன்டா.